ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவோம். இனி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஆன் டிமாண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னு க்ளவுட் வரதுக்கு முன்னாடி ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை பிஸ்னஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான பை பண்ணுவோம். ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பை பண்ணுவோம், கான்ஃபிகர் பண்ணுவோம் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா, டு கம்ப்யூட்டர் நீட்ஸுக்கு. ஆனால் இந்த க்ளவுடு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த AWS, மைக்ரோசாஃப்ட் அசூர், கூகுள் க்ளவுடு அந்த மாதிரி வந்தப்புறம் நம்ம என்ன ஆச்சுன்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் ஆக்சஸ் த ஐடி டூல்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, குயிக்காக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதான் பார்த்திங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். இந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங்கில் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைப்போமா. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும், கேபிள் கனெக்ட் பண்ணுவோம், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்போம், இல்லை அதர் டெக்னாலஜி அந்த மாதிரி நிறையா பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த க்ளவுடு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய நெட்வொர்க் ஆக்சஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா, அப்படி தானே. எங்கே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணிடலாம். எனிவேர் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த வந்து க்ளவுடு வந்து நமக்கு வந்து யூஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூலிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா வித் பப்ளிக் க்ளவுடில் வந்தோம்னா இதுக்கான ஆக்சஸ் ரிசோர்ஸ் பூலிங். நம்ம பப்ளிக் க்ளவுட் இருக்கு இல்லையா, டைப்ஸ் ஆஃப் க்ளவுடில் பப்ளிக்கில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த ரிசோர்ஸ் பூலிங்கை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இந்த ஆல் த டெக்னாலஜி நியூ அப்ளிகேஷன் க்ளவுட் ப்ரொவைடர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இப்போ அந்த மூலிமா நம்ம என்ன ரிசோர்ஸ் பூலிங் அப்படின்றது அந்த ரிசோர்ஸை இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம அந்த டெக்னாலஜி வச்சுட்டு காமன் ரிசோர்ஸஸ் எல்லா இடத்துலையுமே அந்த ஒரே ஒரு ரிசோர்ஸஸ் வந்து வச்சு அந்த ரிசோர்ஸஸ் மூலிமா நம்ம எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணிக்கலாம். ஹை எஃபிஷியன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிக்கலாம், செக்யூர் பண்ணிக்கலாம், அப்டேட்டட் பை எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு டெக்னாலஜி ஒரே ஒரு ரிசோர்ஸஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம என்ன வந்து சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூலிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்கேலபிலிட்டி ஆர் ரேப்பிட் எலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலபிள்னால் தெரியும் இல்லையா, இப்போ ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, மச் ஈஸி ரிசோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன்லேயே மூலமா நம்மளுடைய ஸ்கேல் அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் ஏ பிஸ்னஸ் நீட்ஸ் மோர் டேட்டா, இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்கப் தேவைப்படுதுன்னா அப்போ நம்ம நேராக என்ன பண்ணலாம், க்ளவுடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா க்ளவுடில் வந்து என்னது பெட்டாபைட்ஸ் வரைக்கும் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டேட்டா எப்படி இருக்கும், நமக்கு ஸ்கேலபிளாக இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப் டஸ் நாட் ஹேவ் டு ஷாப் அரௌண்ட் ஃபார் ஏ டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இப்போ ஹார்ட் டிரைவ் வாங்கிட்டு வர தேவையில்ல, செட் பண்ண தேவையில்ல, அந்த செக்யூர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து க்ளவுடில் போட்டுட்டாவே அந்த க்ளவுடில் இருக்கிறது நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூராக தான் இருக்கும் அண்ட் தென் ஸ்கேலபிளாகவும் நமக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பே பெர் யூஸ் அவைலபிலிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி பே பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூ பே த சர்வீசஸ், ஏதாவது ஒரு சர்வீசஸ்க்கு நமக்கு பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர் கேன் மெஷூர் யுவர் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அண்ட் சார்ஜ் பெர் யூஸ். இப்போ நம்ம ஒரு ரிசோர்ஸை அதான் மெயின்டைன் பண்ணனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய பில்ஸை கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ லாங் டேர்ம் கமிட்மெண்ட், அதாவது எனக்கு வந்து லைஃப் லாங் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் காஸ்ட் சேவிங்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து லாங் டேர்மான எனக்கு கமிட்மெண்ட் போட்டோம்னா அது வந்து நம்ம காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணுறது கொடுக்கறத விட லாங் டைமில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு காஸ்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்க போது ரீசைலன்ஸ் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா குயிக்லி ரிக்கவர், அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குயிக்காக வந்து நம்ம டேட்டாவை ரிக்கவர் பண்ணிக்க தான் பார்த்திங்கன்னா ரீசைலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே க்ளவுடு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அண்ட் ரிக்கவர் டேமேஜ் ஆர் ஹார்ம்ஃபுல், அதாவது டேமேஜும் இல்லாமல் ரீஸ்டார்ட், ஏதாவது டேமேஜ் ஆனால் கூட நமக்கு என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ரிக்கவர் அண்ட் ரீஸ்டார்ட் ஆகிடும். அதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசைலன்ஸ் இஸ் ஏ
மெஷர் ஆஃப் இட்ஸ் ரீசைலன்ஸில் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு தான் ரீசைலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும் நம்ம போதும், நம்ம டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவோ சர்வீசஸ்னு நம்ம எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். we can instantly access anything. நம்ம என்ன பண்ணலாம், அட் ஏ டைமில் எங்கே வேணால் இருந்தாலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், நம்மளோட டேட்டாவை நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சொல்கிறாங்க. ஏன்னா வென் கம்பேர் டு அதர்ஸ், இப்போ பிஸ்னஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஐடி எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஐடி எக்ஸ்பென்சஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து நம்ம ஹார்ட் ட்ரைவோ ஏதோ நம்ம கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும். இதே வந்து நம்ம க்ளவுடில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் நம்ம பேயிங் பண்ணால் போதும். அடிஷ்னல் ஃபீஸ் எதுவுமே இப்போ நம்ம பண்ண தேவையில்லை. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மூலிமாவே நம்மளுடைய டேட்டாவை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். when compared to the IT expenses, cloud computing is very best. அதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் செக்யூரிட்டி வந்து டேட்டா என்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால டேட்டா செக்யூரிட்டி வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் அதிகமாக இருக்கும். ஏன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ரொவைடர்ஸில் நம்ம வந்து என்கிரிப்டட் டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அடிஷ்னல் செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூசர் ஆத்தென்டிகேஷன் இல்லாமல் நம்மளோட டேட்டாவை வந்து த்ரெட் பண்ண முடியாது. நம்ம ஆத்தென்டிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட டேட்டா வந்து எடுக்க முடியும். அதான் பார்த்திங்கன்னா யூசர் ஆத்தென்டிகேஷன் என்டைல்ஸ் ஐடென்டிஃபையிங் அண்ட் வெரிஃபையிங். நம்ம ஆத்தென்டிகேஷன்னு பண்ணால் மட்டும்தான், ஐடென்டிஃபை அண்ட் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பர்மிஷன் ஆக்சஸ் டினைட் ஆகிடுச்சுன்னா எந்த ஒரு பர்மிஷனுமே யூசர் கிடையாது. இஃப் ஆக்சஸ் டினைட் டு த யூசர் இஃப் தி டு நாட் ஹேவ் பர்மிஷன். இப்போ ஆக்சஸ் வந்து பர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. டேட்டா சர்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக ப்ரொடக்டடாக இருக்கும் நமக்கு. அண்ட் தென் இது வந்து செக்யூராக இருக்கும் அண்ட் ப்ரிவெண்ட் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸோ யாராவது ஆக்சஸ் பண்ணுறதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதோ நம்மளை எதுவும் இதில் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஆட்டோமேட்டிக்கலாக இன்ஸ்டால்டு கான்ஃபிகர் அண்ட் மெயின்டைன்ட் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், க்ளவுடில் நமக்கு எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடும். இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் மேக்ஸிமைசிங் டெக்னாலஜி அண்ட் மினிமைங் த அமௌண்ட் ஆஃப் லேபர் நெசசரி. இது வந்து என்ன பண்ணும், எல்லாமே டெக்னாலஜி மூலியமாகவே கொண்டு வரதுனால லேபருடைய பங்குன்றதுன்னு பார்த்திங்கன்னா மேனுவல் லேபர் வந்து அவ்வளோவா இருக்க மாட்டாங்க, நெசசரியாக இருக்காது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில். இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிற டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.